ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக மினிமல் இன்க்ரீடியன்ஸோட வீட்டில் ரெகுலராக ஒரு பூஜைக்கோ ஒரு ஃபெஸ்டிவல்க்கோ அண்ட் சிம்பிளாக ஒரு டெசர்ட் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணணுன்னா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா பாயசம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பாலை காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்மளோட இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ரைஸும் சேர்த்து இதுவும் பபிளை பார்க்குற வரைக்கும் இதையும் வறுத்துக்கலாம். இப்போ கேஷ்யூஸும் ரைசின்ஸும் செவந்துருச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே அளவு நெய் இருக்கு இல்லையா, இதில் 1/4 கப்பு சேமியா எடுத்துருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். எவ்வளோ அளவு சேமியா எடுக்கிறீங்களோ அதே அளவு சுகர் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு 1/2 லிட்டர் பால், 1/4 கப்பு சேமியா அண்ட் 1/4 கப் சுகர். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், செவந்து வர வேண்டாம். இந்த மாதிரி லேசாக ரோஸ்ட் ஆனால் போதும். இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். பால் பாயிலிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ரான் சேர்க்குறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். இதில் சேமியா நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை பாயில் பண்ணிக்கலாம். அண்ட் மில்க்கும் நம்ம ஊற்றின அளவுலேருந்து ஒரு 30 to 40% ரெடியூஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுவோம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 5 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. மில்க் ஒரு 20% நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. சேமியாவும் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். பால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 30% கிட்ட ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலச்சி பவுடர் சேர்த்துக்கலாம். போட்டு சாஃப்ரான் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு லைட் எல்லோ கலர் அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த ஏரியை எடுத்து விட்டுட்டே இருங்க. பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுனதுக்கு நல்லா 40% கிட்ட ரெடியூஸ் ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதே அளவு சுகர், நான் 1/4 கப் சுகர் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இந்த சூட்லேயே இந்த சுகரை டிசால்வ் பண்ண வச்சுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன்.
மில்க் மேட் சேர்க்க வேண்டாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் அண்ட் ரைசன்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சுவையான சேமியா பாயசம், வெர்மிசெல்லி பாயசம் இல்லை வெர்மிசெல்லி கீர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து ஒரு பூஜைக்கோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸோட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கொடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நான் சொன்ன அளவை விட கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாவே கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.